ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். நம்ம எக்ஸசைஸ் 2.8 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி நீங்கள் டெஃபினேஷன், எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சம்முக்குள்ளே போங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை ஜீரோஸ்? நிறைய ஜீரோஸ் இருக்குது. ஓகே, டோன்ட் வரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜீரோ பின்னாடி லாஸ்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 4 நம்பருக்கு முன்னாடி நம்ம புள்ளி வச்சா போதும். எத்தனை கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம்? 11. இதெல்லாம் டென்ஸில் போட்டுற வேண்டியதா, இன்ட்டு 10 பவர் 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்பர்ஸை மட்டும் எழுதிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணதில் 11 வருது. அப்போ 10 பவர் 11 போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நமக்கு ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்கணும். நமக்கு ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கணும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன? இங்கே இருக்குது பாயிண்ட். ஸோ எங்கே கொண்டு போகணும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கொண்டு போகணும். அப்போ 1 2 3 3 தான். ஓகே, 3க்கு கொண்டு போனோம்னா 10 பவர் 3ன்னு எழுதியிருக்க வேண்டியதாக. பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதிடணும். ஓகே, அடுத்த தேர்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா, இந்த சைடு புள்ளி வச்சுருக்காங்க நம்பருக்கு, இந்த சைடு புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இது பார்த்தாலே தெரியும் நெகட்டிவில் வரும். ஓகே, அப்போ நம்ம இந்த சைட்லேருந்து இப்படி கவுண்ட் பண்ண வேண்டியதா. 1 2 3 4 5 6 7 வருதா? இங்கே புள்ளி வச்சிட வேண்டியதான். இங்கே புள்ளி வச்சுட்டு 10 பவர் -7 போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்குது. ஸோ 1 2 3 4. அப்போ 10 பவர் -4. நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். இடையில 0 இருக்குன்னு விட்டுறக்கூடாது. ஓகே, நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போ 9.000002 இன்ட்டு 10 பவர் -4. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி தான் இந்த பக்கம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துட்டாங்க. நமக்கு நம்பர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 3.459 இருக்குது. அப்போ 6 டிஜிட் வரணும். நம்ம ஜீரோஸு நம்பர்ஸு எல்லாத்தையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 3 எழுதிடுங்க. 4 5 9 1 2 3. அப்போ பேலன்ஸ் எத்தனை தேவை? 6க்கு 3 தேவை. அப்போ 3 0 போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே நம்பர்ஸை எழுதிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்னது? 5.678 இன்ட்டு 10 பவர் 4. ஆல்ரெடி இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 0 தான் நம்ம சேர்க்க வேண்டி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1.00005 இன்ட்டு 10 பவர் -5 இருக்குது. -5னா அங்கிட்டு கொண்டு போயிடணும். ஓகே, அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ 1 இந்த 5 ஒரு 4 டிஜிட் தேவை. அப்போ ஒரு 4 0 போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 இருக்கா? 1ல் தான் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வரைக்கும் வரும்போது 5 டிஜிட் வரணும். 1 2 3 4 5 வந்துருச்சா? அதனால தான் 10 பவர் -5க்கு 4 0 போட்டிருக்கேன். ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 பவர் -7 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ மீதி எத்தனை 0 போடணும்? 6 0 போடணும். ஸோ 0.6025 கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கணும். ஓகே, ஜீரோஸ் இருக்குன்னு இடையில விட்டுறாதீங்க. எத்தனை ஜீரோஸ்? 6 ஜீரோஸ் போட்டு அப்புறம் நம்பர்ஸ் எழுதணும். ஓகே, 7 -7 இருக்கிறதுனால. தேங்க்யூ. தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு ரெப்ரசன்ட்ஸை கொடுத்துருக்க நம்பர்ஸை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 5 ஜீரோஸ் இருக்குது. இங்கே 4 ஜீரோஸ் இருக்குது. பவரில் 2 இருக்குது, 4 இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்கிற நம்பர்ஸை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றிக்கலாம். அப்போ 3 பாயிண்ட்டுன்னு வைக்கும்போது 1 2 3 4 5. அப்போ 10 பவர் 5. இங்கே 1 2 3 4. அப்போ 10 பவர் 4. ஓகே, பாயிண்ட்டை தான் வச்சுருக்கு, வேறு எதுவும் செய்யலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு? இந்த 2 இருக்குல்லையே, இதை இங்கேயும் கொண்டு வரணும், இங்கேயும் கொண்டு வரணும். அப்போ 3 பவர் ஸ்கொயர் 5 பவர் 2 எழுதுனீங்கன்னா 5 2 சார் 10 வந்துடும். இங்கே 2 பவர் 4 வரும். இங்கே 4 4 சார் 16 வந்துடும். ஓகே, இப்போ இங்கே 3 ஸ்கொயர்டா 9, 2 பவர் 4 வந்து 16. இங்கே 10 பவர் 10 10 பவர் 16 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 9 16 மல்டிபிள் பண்ணவங்களுக்கு 144 வரும். இன்ட்டு 10 பவர் 10 + 16 வந்து 26. இப்போ இங்கே ஒரு 2 டிஜிட்க்கு பாயிண்ட் வைக்கணும் சயின்டிஃபிக் நோட்டேஷன்றதுனால. அப்போ 2 டிஜிட், அதனால் 10 பவர் 2. அப்போ இங்கே ஏற்கனவே 26 இருக்குது. அப்போ 26 + 2 வந்து 28. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 1.44 இன்ட்டு 10 to the power 28.
செகண்ட் சப்டிவிஷனில் டிவிஷனில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பவர் 11ல் இருக்குது, இங்கே 3ல் இருக்குது. நம்ம உள்ளதை ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றிக்கலாம். இப்போ 1 2 3 4 5 6 வரும். ஓகே, அப்போ 10 பவர் -6 1.0 × 10 to the power -6 the whole power 11. நெக்ஸ்ட் இங்கே 1 2 3 அப்போ -3 வரும். அப்போ 5.0 × 10 பவர் -3 பவரில் 3 அப்படியே இருக்குது. இப்போ 11 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணலாம். 11 1 டைம் போட்டால் அதே தான் சேம் நம்பர். ஸோ 1.0 × 10 பவர் -6 × 11 -66. இங்கே 5 பவர் 3 × 10 பவர் 3 3s are -9. இப்போ டிவிஷன்றதுனால கீழே கொண்டு வந்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கிறத அப்படியே எழுதியாச்சு. கீழே இருக்கிறத 5 பவர் 3 இருக்குது, அதனால் 125ன்னு எழுதியிருக்கேன். இங்கே 10 பவர் -9. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 1/25 டிவைட் பண்ணி பார்க்கணும். இங்கே 10 பவர் -66 இருக்குது, இந்த 10 பவர் 9 மேலே வரும்போது +9 ஆகிடும். ஓகே, இப்போ -66 + 9 என்னது -57. 1 உள்ளே போட்டு 125 வெளியே போடணும். இப்போ நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தாச்சு. 10 வராது, அதனால் மறுபடியும் ஒரு 0, இங்கே ஒரு 0, இன்னொரு 0, இன்னொரு 0. ஓகே, இப்போ 1000க்கு போடலாம் நம்ம. ஓகே, 1000க்கு போடும்போது 8 டைம்ஸ் போடலாம். 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1000 வந்துடும் 125க்கு. அப்போ 0. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 1ஐயும் 125ஐயும் டிவைட் பண்ணால் 0.008. ஓகே, 0.008 × 10 பவர் -57. இப்போ இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு அந்த ஆர்டர் கொண்டு வரணும். ஸோ 1 2 3 அப்போ -3 இந்த சைடு இருந்து வரதுனால -3. அப்போ 10 பவர் -3 × 10 பவர் ஏற்கனவே இருக்கிற -57. அப்போ 8.0 × 10 பவர் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா -60. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா எத்தனை 4 டிஜிட் இருக்குது, டிவிஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிஜிட்டில் 1 2 3 4 5 அப்போ 3.0 × 10 to the power -6 ஹோல் பவர் 6 அப்படியே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அங்கேயும் 5.0 × 10 to the power -5 the whole power 4 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 1 2 3 அப்போ 10 பவர் -3. இங்கே 1 2 தான் இருக்குது, அப்போ 10 பவர் -2 பவரில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ பவரை உள்ளே கொண்டு வந்து எழுதலாம். 3 பவர் 6 வந்துடும். இங்கே 10 பவர் 5 × 6 30. இங்கே 5 பவர் 4, இங்கே 10 × -5 4s are 20 -20. அதே மாதிரி இங்கே 9 பவர் 3, இங்கே 10 பவர் -3 × -3 -9 சாரி -3 × 3 9. நெக்ஸ்ட்டு 5 பவர் 2, இங்கே 10 பவர் -2 × 2 -4. ஓகே, இது என்ன பண்ண ஏன் மல்டிபிள் பண்ணலைன்னா இங்கேயும் 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ டிவிஷனில் வரும்போது நமக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். ஓகே, அடுத்து இதை வந்து இந்த பவர்லாம் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இங்கே 3 பவர் 6 5 பவர் 4 இந்த 10 பவர் 30ஐயும் 10 பவர் -20ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10 பவர் -50. இந்த 9ஐ வந்து 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா, அப்போ 2 3s are 6 வந்துடும். அப்போ 3 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இந்த 9ஐ வந்து 3 பவராக மாற்றிருக்கேன். ஓகே, 3 பவர் 6 × 5 பவர் 2 இங்கே -9 இருக்குது, இங்கே -4 இருக்குது, அப்போ -13. ஓகே, இப்போ டிவைடட் பையில் போட்டு எழுதிக்கலாம் கீழே. அப்போ 3 பவர் 6 × 5 பவர் 4 × 10 பவர் -50. இங்கே 3 பவர் 6 5 பவர் 2 × 10 பவர் -13. இப்போ 3 பவர் 6 3 பவர் 6 கேன்சல் ஆகிடும். 5 பவர் 2 5 பவர் 2 கேன்சல் ஆகி பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 5 பவர் 2 மட்டும் இருக்கும். இந்த -13 வந்து மேலே வரும்போது +13 ஆகிடும். அப்போ 50 + 13. அப்போ இங்கே 5 ஸ்கொயர்டு வந்து 25 × 10 பவர் -13 -50லேருந்து +13 நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -37ன்னு கிடைக்கும். இங்கே இந்த நம்பர் இருக்குல்ல, இதை இங்கே ஒரு ஸ்டெப் போனோம்னா ஒரு 10 கிடைக்கும், +10 கிடைக்கும், 10 பவர் 1ன்னு கிடைக்கும். அதை இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -36 2.5 × 10 பவர் -36. தேங்க்யூ. ஃபோர்த் சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் இஸ் நியர்லி ஒரு நமக்கு எத்தனை டிஜிட் நம்பர்ஸ், 9 + 1 10 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி 1 லைட் இயர் மீன்ஸ் 1 லைட் இயரோட கிலோமீட்டரை நமக்கு நம்பர்ஸில் கொடுத்துருக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு மாசான் ஆஃப் எலக்ட்ரானோட மாஸையும் நமக்கு நம்பர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இதை எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. நம்பர்ஸ் எழுதிட்டு எப்பயும் போல் ஒரு டிஜிட்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ எத்தனை டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது? 9 zeros இருக்குது. ஸோ 10 to 10 power 9. அப்போ 7.0 into 10 power 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் லைட் இயரோட நம்பர் எழுதிக்கோங்க. லைட் இயரோட நம்பர் எழுதிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டில் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 9.4 மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். நம்ம கவுண்ட் பண்ணுறது எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? லாஸ்ட்டு 0லேருந்து இந்த ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் வர வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். 9 10 11 12 13 14 15. அப்போ 9.4605284 into 10 power 15 கிலோமீட்டர். தேர்டு சப்டிவிஷன் என்ன? நமக்கு எத்தனை ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு 30 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு ஒரு 30 ஜீரோஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இந்த பாயிண்ட் எங்கே வரணும்? ஃபஸ்ட்டு டிஜிட் நம்பருக்கு வரணும். அப்போ 30 ஜீரோஸ் இருக்குது ப்ளஸ் 1 31 ஆயிரம் நம்பர். ஓகே, இங்கே இந்த சைடு வர்றதுனால நமக்கு மைனஸ் போடணும். ஓகே, அப்போ 9.109382 into 10 power -31 கிலோகிராம். அவங்க கொடுத்துருக்க யூனிட்டெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, சிம்பிளிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சம் டிஜிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு 10 power 7 இருக்குது, இங்கே 10 power 8 இருக்குது. இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 10 power 7 இருக்குது, இங்கே 10 power 8 இருக்குது. 10 பவரை வந்து காமனாக ஆக்கினா தான் நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே 2.75 இருக்குது, 10 power 7 இருக்குது, இங்கே 10 power 8 இருக்குது. ஒன்று 7 ஆக்கணும், இல்லைனா 8 ஆக்கணும். ஓகே, நம்ம 8 ஆக்கியிருக்கோம். ஓகே, இங்கே 10 power 8 இருக்குது, அதனால் இந்த டேர்மை அப்படியே எழுதியாச்சு. இங்கே மட்டும் 10 power 7 இருக்குது, 8 ஆகணும். அப்போ இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போகணும். அப்போ 0.275 into 10 power 8. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 10 power 8 காமனாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணணும்? 0.275 இங்கே நம்பர் ஹோல் டிஜிட் நம்பர், பாயிண்ட்டுக்கு நேராக நம்பர் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1.505 into 10 power 8. செகண்ட் சப்டிவிஷன்லேயும் அதே தான். 10 பவரை வந்து நம்ம ஒன்று போல் ஆக்கணும். ஓகே, இங்கே வந்து 4.58 into 10 power 15 இருக்குது, இங்கே 10 power 17 இருக்குது. ஸோ 10 power 17 வந்து நான் என்னவா மாற்றுறேன்? 15ஆக மாற்றிக்கிறேன். அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? -2. அப்போ 2 கம்மி பண்ணணும். மைனஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சைடு வரணும். ஓகே, அப்போ 1 2 இந்த சைடு வந்தோம்னா ஒரு 2 கம்மி ஆயிரும். ஓகே, அப்போ 159.8 into 10 power 15 மைனஸ் இந்த டேர்ம் ஒன்றும் பண்ணலாம், அதனால் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதுலேருந்து இதை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது பாருங்கள். 159.8 போட்டேன், இங்கே 4 தான் இருக்குது ஹோல் நம்பர். ஸோ 4.58. இப்போ இதில் சப்ராக்ட் பண்ணுங்கள். பாரம் வாங்கி தான் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 10 வரும். 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 7, 7ல் 5 போச்சுன்னா 2, 9ல் 4 போச்சுன்னா 5, நெக்ஸ்ட்டு 5 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 155.22 into 10 power 15 இருக்குது. இப்போ இதை வந்து 1 ஃபஸ்ட்டு டிஜிட்டில் தானே புள்ளி வைக்கணும். அப்போ 1.5522 into 10 power 17 ஒரு 2 டிஜிட் முன்னாடி போகிறதுனால நான் 17 எழுதியிருக்கேன். நீங்கள் ஈஸி இதை 17 மாற்றிட்டே ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷனில் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 10 பவர் காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே மல்டிப்ளிகேஷன்னா 10 பவரில் மேலே ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கலாம் சைனை பொறுத்து. ஓகே, நம்ம நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். 102வையும் 1.20வையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணுறேன். 2 2s are 4, 0 2 2 0 1. இப்போ 4 2 2 1. இப்போ எத்தனை டிஜிட் பாயிண்ட் வைக்கணும்? இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட். ஓகே, அப்போ 4 டிஜிட்டுக்கு நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்போ 1.2240 0 தேவையில்லை, அதனால் 1.224 into
10 பவர் 10 மைனஸ் 3 இருக்குது, அப்போ 7. 10 பவர் 7. டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 10 100s அதெல்லாம் மல்டிபிள்ஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே ஏற்கனவே 10s 100s எல்லாம் இருக்குது. அதனால் பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 கம்மியாகும். சரியா? அப்போ 2 டிகிரிஸ் ஆகிறதுனால 4லேருந்து 2 ஆக்கிட்டேன், 841 ஆக்கிட்டேன். இங்கே வந்து 1 தான் நமக்கு தேவை. ஸோ ஒரு 10 மட்டும் டிக்ரீஸ் ஆகிருக்கு, 43 வந்துருச்சு. அதாவது பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ 841 43ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 19.225 இன்ட்டு 10 பவர் டிவிஷனில் இருக்கிறதுனால 2 மைனஸ் 4ன்னு வரும். டிவிஷனில் இருக்கிறதுனால 10 பவரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 2 மைனஸ் 4. ஓகே, இப்போ 19.225 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 வரும். ஓகே, இப்போ 19 பாயிண்ட்டுன்னு இருக்கா? இப்போ நம்ம 1 பாயிண்ட்டுக்கு ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு பாயிண்ட்டு தேவை. அதனால் 1.9225 இன்ட்டு 10 பவர் இங்கே ஏற்கனவே மைனஸ் 2 இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ -2 + 1 ஆகும் அடுத்த டேர்மில். அப்போ நமக்கு என்ன வரும்? -1 வரும். அப்போ 1.9225 இன்ட்டு 10 பவர் -1. தேங்க்யூ. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.